வணக்கம் 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 உழவின் உறவுகளே. லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம கோஸ் நட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ ஆச்சு எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோஸ் நட்டு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது. யூஸ்வலாக செடி நட்டு எப்படியும் ஒரு லைனுக்கோ 2 செடி 3 செடி லாஸ் ஆகுறது வழக்கம்தான். ஆனால் அது வழக்கத்துக்கு மாற ஒரு லைனில் 10 செடி 15 செடி அப்படின்னு மொத்தமாக தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அழுகுன ஸ்டேஜ் வந்து காஞ்சி போய் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு 3 பிரச்சனை வரும். தண்டு அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 2வதாக தண்ணி அதிகமாக இருந்தால் தண்டு அழுகும், 3வதாக குப்பை புழு அடிக்கும், அப்படி இல்லைன்னா தண்டு நோய் வரும். இது 3ல் ஏதோ ஒரு பிரச்சனை. குப்பைப்புழு தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு செடியாக எடுத்து மண்ணை நோண்டி பார்த்தா ஒன்றும் குப்பைப்புழு அடித்ததுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. சரி, வேறு தண்டு நோய் தான் வந்திருக்கும், இல்லை தண்ணி அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து தண்டு நோய் வராமல் தடுக்கவும், தண்ணி அதிகமாக இருந்து அழுகல் வராமல் இருக்கவும், 2த்துக்கும் சேர்ந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஆன் பண்ணி விட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் மருந்தடிக்கிற மிஷினில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம்னா போதும். மருந்தெல்லாம் அதை எல்லா செடியோட வேர்க்கிட்டையும் போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மருந்துலேயே இது மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு தண்டு அழுகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, வெள்ளைப்பூச்சி இருக்குது, அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தண்டு அழுகிறது மட்டும் பிரச்சனை இல்லை, வெள்ளைப்பூச்சி இருக்குது, அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு வாரத்தில் என்ன மருந்து அடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வெள்ளைப்பூச்சி ஒரு இலைக்கு ஒரு 50 ஒரு செடியில் ஒரு 2 இலை தான் 2-3 இலை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது 2-3 இலையிலும் ஒவ்வொரு இலையிலும் 15 பூச்சி 20 பூச்சின்னு அவ்வளோ கொட்டி கிடக்கு. அந்த வேர் மருந்து கூட சேர்ந்து அந்த வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்து சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெள்ளைப்பூச்சி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சமான வெயில் இருக்கிறது ஒரே காரணம் போதும், இந்த கோஸில் வெள்ளைப்பூச்சி ரெகுலராக இருக்கும். இந்த வெள்ளைப்பூச்சி செடி ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு, வேர் நல்லா பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம மேலே தெளிக்கிற மாதிரி மருந்து அடித்தா போதும். அதுக்கு தான் இவ்வளோ மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம். கோஸ் நட்டு ஒரு வாரத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கோஸ் நட்டுறதுக்கு முன்னாடியும் மழை, கோஸ் நட்டுறதுக்கு அடுத்த நாளும் மழை. அதனால் என்ன ஆச்சுன்னா, தண்ணி நிற்க ஆரம்பிச்சிருச்சு நிலத்தில். ஸோ ஈரப்பதம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு.
அடுத்த 2 நாள் நல்ல வெயில். வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம காரணம்னு சொல்லலாம். இது இயற்கை, நம்ம என்ன பண்ண முடியும்? வேறு வழியில் மருந்து கொடுத்து தான் சரி பண்ணி ஆகணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி சாயந்தரமும் மழை வரும் போட்டிருக்கு. முடிஞ்சளவுக்கு நல்லா தழும்ப பிடிச்சோம்னா இலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த வெள்ளைப்பூச்சி, சைடில் பறக்கிறது எல்லாம் அந்த மருந்தில் பட்டு சீக்கிரம் செத்துரும். இது ஒரு புதிய சேனல்ன்றதுனால வியூஸ் ஒரு 100+ வியூஸ் போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸை தான் காணும். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. இப்போ அந்த வேர் மருந்துக்கும் பூச்சி மருந்துக்கும் எவ்வளோ பில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1600 ரூபா இருக்குது. நன்றி மக்களே. இந்த மருந்து வேலை செஞ்சுருக்கா, வேலை செய்யலையா, வேறு ஏதாவது புதுசாக பிரச்சனை வந்திருக்கா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.